So proprietary ratioன்றது வந்து shareholders funds divided by total assets. Shareholders funds divided by total assets. அப்புறம் shareholders fundsனா என்ன அர்த்தம்? Equity share capital, preference share capital, reserves and surplus divided by total assets. Okay. So shareholders fundsன்றது திருப்பி சொல்றேன். Equity share capital, preference share capital, reserves and surplus. Total assetsன்றது மொத்தமா fixed assetsம் எடுத்துக்கணும், current assetsம் எடுத்துக்கணும். See, fixed assets and the long term investments are called as non-current assets. Non-current assets na என்னன்னு கேட்பாங்க 2 மார்க்ஸ்ல இல்ல இந்த கம்பல்சரி கொஸ்டின்ல. சோ உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கணும்? Fixed assets and non-current investments. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. பிரியங்கா, கேபிட்டல் கியரிங் ரேஷியோனால டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? என்னமா? பர்சன்டேஜ் எதெல்லாம் பர்சன்டேஜ் இருக்கு? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேப்ல பர்சன்டேஜ் இருக்கு, டிபென்ச்சர்ஸ்ல இருக்கு. அப்ப அந்த அமௌண்ட் தான் எடுத்துக்கணும். ஓகே. சோ capital gearing ratio is equal to funds bearing the fixed interest, which is debentures, and fixed dividend, which is preference share capital, divided by equity shareholders funds. Okay va? So that divided by equity shareholders funds. Equity shareholders funds நாலே என்ன அர்த்தம்? Equity share capital plus general reserve plus reserves and surplus. இதுதான் உங்களுக்கு எதுல கன்ஃபியூஷன்ஸ் வரும் நான் சொல்றேன். இது மட்டும் நோட் பண்ணிக்கிறீங்களா? மூணு பேரும் ஷேர் எழுதிக்கோங்களேன். ஷேர் ஹோல்டர் ஃபண்டுனா இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது எல்லாருக்குமே. ஷேர் ஹோல்டர் ஃபண்டுனா இது ரெண்டும். இங்கே போட்டிருக்கேன், எல்லா ஃபார்முலாவோட இதெல்லாம் இங்க போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. ஸோ ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ப்ரிஃபரன்ஸ். இது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னா இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னா மூணுமே ஷேர் கேபிட்டல். இது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகேவா? இது டவுட் இல்லையே? இதுல கொஞ்சம் எப்ப பாரு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வருது, அதனால சொல்றேன். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா டர்ன் ஓவர்னா என்ன? சேல்ஸ். அப்போ ரிசீவபிள்ஸ்ன்றது டினாமினேட்ல வரும், டர்ன் ஓவர்ன்றது நியூமரேட்ல வரும். ஸோ கிரெடிட் சேல்ஸ் டிவைட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஸோ 6 டைம்ஸ் அப்படி வந்துடும். டெட் கலெக்ஷன் பீரியட்ன்றது என்ன அர்த்தம்? அதாவது இவ்வளோ இவ்வளோ டைம்ஸுக்கு வந்து இவ்வளோ மந்த்ஸ் அப்படின்னா பேசிக்லி 6 டைம்ஸ்க்கு வந்து 12 மந்த்ஸ்க்கு 6 டைம்ஸ்னா அப்போ ஒரு டைமுக்கு எவ்வளோ அப்படி வரும். அதான் டெட் கலெக்ஷன் பீரியடோட கான்செப்ட். அப்ப நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் a year divided by trade receivables turnover ratio. 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க இல்லையா? 1 மார்க்ல வர சான்சஸ் இருக்கு. 12 மந்த்ஸ்க்கு 6 டைம்ஸ் வந்து 12 மந்த்ஸ்க்குனா அப்போ ஒரு டைமுக்கு எவ்வளோ? அப்போ 12 into 1 divided by 6. அப்போ
every 2 months debt turnover rotation is happening. அது அர்த்தம். ஓகே, அடுத்தது ட்ரேட் பேயபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. பேயபிள்ஸ்னாலே என்ன ஞாபகம் வரணும் ஜனன்? பேயபிள்ஸ்ன்ற வேர்ட்னாலே என்ன ஞாபகம் வரணும்? வெரி குட், லயபிலிட்டிஸ். லயபிலிட்டிஸ்ல எது ஸ்பெசிஃபிக்கா? ட்ரேட் பேயபிள்ஸ்னா பில்ஸ் பேயபிள், அப்புறம் இன்னொன்னும் ட்ரேட் பேயபிள்ஸ், பில்ஸ். ஆ, கிரெடிட்டாஸ். சூப்பர், ரெண்டும் கலந்தது தான் ட்ரேட் பேயபிள்ஸ்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ப்ரெடாமினண்டா சிங்கிள் என்ட்ரியில நம்ம கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டோட சேர்த்து கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்ல எதை பேலன்சிங் ஃபிகரா நம்ம கண்டுபிடிப்போம்? கிரெடிட் பர்ச்சேஸ். கரெக்ட். கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிப்போமா? அதுதான். ஸோ ட்ரேட் பேயபிள்ஸ் டர்ன் ஓவர் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரணும்னா கிரெடிட் பர்ச்சேசஸ் ஷுட் பி இன் நியூமரேட்டர். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோனா என்ன ஞாபகம் வரணும்னா ரிசீவபிள்ஸ்னாலே என்ன? டெட்டாஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். கரெக்டா? பில்ஸ் ரிசீவபிள். அப்போ டெட்டாஸ் அக்கௌண்ட்டோடது நம்ம பேலன்சிங் ஃபிகர் என்ன கண்டுபிடிப்போம்? கிரெடிட் சேல்ஸ். அப்போ ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோனா கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். அப்புறம் ட்ரேட் பேயபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோனா நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ். இது ரெண்டும் தான் நம்ம கண்டுபிடிப்போம். புரியுதா? இது ரெண்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு புரியுதா? ட்ரேட் பேயபிள்ஸ்னா கிரெடிட்டாஸும் பில்ஸ் பேயபிளும். ஓகே, ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னா கிரெடிட் சேல்ஸ் ஞாபகம் வரணும். ஓகே, நியூமரேட்டர். ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ்னா என்ன? ஓப்பனிங் பிளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2. ஓகேவா? இதுக்கும் அதே மாதிரி தான். 365 டேஸ்க்கு வந்து 5 டைம்ஸ் என்னோட ரேஷியோனா ஒரு டைமுக்கு எவ்வளோ? 365 into 1 divided by 5. மூணு பேருமே சென்டம் வாங்கணும். டெய்லி சொல்லிட்டே இருங்க. ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க சார்ட் பேப்பர்ல. ஐ ஷுட் கெட் சென்டம். நீங்க என்ன கோர்ஸ் வேணா எடுங்க கண்ணா. ஓகே, நீங்க பீட் யுவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் எம்பிஏ ஆர் டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எந்த கோர்ஸ் வேணா எடுத்துக்கோங்க. அக்கௌண்ட்ஸ் மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் வில் டிராவல் அக்ராஸ் யுவர் ஜேர்னி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோடது இந்த கான்செப்ட். ஃபிக்ஸ்ட் அசெட் இஸ் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டர்ன் ஓவருக்கு முன்னாடி வருது எல்லாமே இட் வில் கம் டு டினாமினேட்டர். டர்ன் ஓவர்ன்றது தான் வந்து வில் கம் டு நியூமரேட்டர். ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் டர்ன் ஓவர்ன்றது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. காஸ்ட் ஆஃப் ரெவென்யூனா என்ன அர்த்தம்? ஞாபகம் இருக்கா? காஸ்ட் ஆஃப் ரெவென்யூனா என்னன்னு ட்ரை பண்றீங்களா? ஆ, கரெக்ட். அப்பனா என்ன வருங்கண்ணா? ஓப்பனிங் இன்வென்ட்ரி, ஓகே, பிளஸ் நெட் பர்ச்சேசஸ் பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா கேரேஜ் இன்வெர்ட்ஸ் மைனஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி. இல்ல எனக்கு ஓப்பனிங் இன்வென்ட்ரி க்ளோசிங் இன்வென்ட்ரி சேஞ்ச் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி பிளஸ் நெட் பர்ச்சேசஸ் பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படி வரும். புரியுதா? So inventory turnover ratio is equal to cost of revenue from operations by average inventory. Cost of revenue from operations என்றது opening inventory plus net purchases plus direct expenses minus closing inventory. புரியுதா? ஓகே, டவுட் இல்லையே? சூப்பர். பிரியங்கா, ஜனன், மோகன் புரியுதா? ஸோ இது இது வந்து 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க கண்ணா. காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் என்ன? பட் நீங்க சொன்ன மீனிங் பக்கா கரெக்ட் ஜனன். ஓப்பனிங், ஓகே. ஸோ அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபார்முலாவை எப்படி பண்ண போறோம்னா ஓப்பனிங் இன்வென்ட்ரி plus net purchases plus direct expenses minus closing inventory. Next, trade receivables turnover ratio. Trade receivables turnover ratio is equal to credit revenue from operations divided by average trade receivables. இது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். அப்புறம் வந்து turnover ratios. Inventory turnover na cost of revenue numerator ல வரும் கண்ணா. ஞாபகம் வச்சுக்கோங்க. Fixed asset na sales and revenue numerator ல வரும். Debtors turnover ratio na credit sales numerator ல வரும். Creditors turnover ratio na credit purchases numerator ல வரும். ஓகேவா? Profitability ratio.
Gross profit ratio, net profit ratio, operating cost ratio, operating profit ratio. So gross profit ratioன்றது gross profit by net sales into 100. Operating cost ratioன்றது operating cost by net sales into 100. எல்லாமே into 100. Profitability ratios பொறுத்த வரைக்கும் base என்ன sales. Okay. Operating profit னா operating profit by net sales into 100. Net profit னா net profit by sales into 100. இப்போ gross profit னா என்ன அர்த்தம்? Revenue from operations minus cost. சிம்பிளா 7th 8th concept தான். Profit is equal to selling price minus cost price. அதான். அப்புறம் ஆப்ரேட்டிங் காஸ்ட்ன்றது என்ன? காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பிளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னா என்ன? அகைன் எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ் plus depreciation plus other expenses related to office and admin and selling and distribution. So operating expenses na enna arthomna employee expenses, depreciation, other expenses relating to office and administration and selling and distribution. Okay va? அப்புறம் operating profit ratio na enna 100 minus operating cost ratio. அதான். அப்புறம் operating profit is equal to revenue from operations minus operating cost. Operating profit ratio is equal to 100 minus operating cost ratio. Operating profit is equal to revenue from operations minus operating cost. அது ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. அப்புறம் net profit ratio is equal to net profit divided by sales into 100. ஓகேவா? இதுல ஏதாவது ஃபார்முலா இன்னும் ஞாபகம் வர முடியாத கஷ்டமா ஏதாவது இருக்குன்னா let me know. சரியா? ஏதாவது ட்ரிக் வச்சு நான் தான் சொல்லி தரேன். So net profit ratio, net profit after tax ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டா என்ன அர்த்தம்? நான் போட்ட முதலுக்கு எவ்வளவு பைசா கிடைச்சிருக்கு? இப்ப நான் போட்ட முதல் கேபிட்டல் எம்ப்ளாய்ட்னா என்ன? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஓகே? இல்ல 3 பேருமே. கேபிட்டல் எம்ப்ளாய்ட்னா என்ன? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்ன? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்ன? ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்ன்றது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்றது ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பிளஸ் லாங் டேர்ம் போரோயிங்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? எப்பவுமே இந்த ஆன்க்கு அப்புறம் இருக்கிறது டினாமினேட்டர்ல வரும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஃபார்முலா நியூவா ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. அது ஃபார்முலா உங்களுக்கு கிராக் பண்ணணும்னா ஆன்க்கு அப்புறம் வருது எப்பவுமே டினாமினேட்டர் வரும். ஆனுக்கு முன்னாடி வருது நியூமரேட்டர்ல வரும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு வாட்டி ஜஸ்ட் அப்படியே கோத்ரூ பண்றீங்களா எல்லா ஃபார்முலாவையும் குவிக்கா? நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரேன். கோத்ரூ பண்ணுங்க.
கோத்ரூ பண்ணிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? இதான் டஃப்பா இருக்கா? ஃபார்முலா ட்ரிக் வேணுமா? ஜனன் ட்ரிக் தான் வேணுமா கணம்? எல்லாமே தரவா இருக்கா இப்போ? மோகன் உங்களுக்கு ட்ரிக் தான் வேணுமா? ப்ராஃபிட்டபிள் ரேஷியோ தான். பிரியங்கா உங்களுக்கு அண்ணா ட்ரிக்ஸ் ஏதாவது வேணுமா சொல்லம்? எந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, எந்த ஃபார்முலா மோகன்? மோகன் ஹலோ மோகன், இதுக்கு ட்ரிக் வேணுமா? இந்த 100 மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோக்கா இதுக்கா? ஆமா, அதாவது சம்டைம்ஸ் 2 மார்க்ஸ்ல ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோக்கு சொல்லிடுவாங்க 40ன்ட்டு. அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 60%ன்னு சொல்லணும். சம்டைம்ஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 40 கொடுப்பாங்க, ஆப்ரேட்டிங் காஸ்ட் 20 கொடுத்தானாக்கா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 20ன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இதுக்கு ட்ரிக் வந்து இப்போ ஆப்ரேட்டிங்ன்ற வேர்டை விட்டுருங்க கணம். இதுக்கு ஆப்ரேட்டிங்ன்ற வேர்டை விட்டு மறந்துருங்க. ஓகே, வெறும்னா ஆப்ரேட்டிங் எடுத்துருங்களேன். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் வருதா? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். கரெக்டா? இப்போ இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஆப்ரேட்டிங் மட்டும் போடலாமா? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் ரெவென்யூ மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு போடலாமா? இப்ப புரியுறதா? ஞாபகம் வருதா? அவ்வளவுதான். சி, ஆப்ரேட்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெக்கரிங்கா நடக்கிறது. நான் ஆப்ரேட்டிங்னா நான் ரெக்கரிங். ஆப்ரேட்டிங்னா நான் மாசம் மாசம் டெலிஃபோன் பில் பே பண்றது, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றது, இன்டர்நெட் எக்ஸ்பென்சஸ் பண்றது, ரெண்ட், salary கொடுக்கறதுன்றதுல இது எல்லாமே ஆப்ரேட்டிங். அப்போ ஆப்ரேட்டிங் ரெவென்யூன்றது மாசம் மாசம் வருது. உங்களுக்கு என்னெல்லாம் வரும்? சேல்ஸ்ல இருந்து வருது ஆப்ரேட்டிங் ரெவென்யூ இல்லையா? ஸோ அதுல இருந்து மைனஸ் இந்த காஸ்ட் பண்ணீங்கன்னா இது. ஸோ உங்களுக்கு இது மறந்து போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிக்கோங்க. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். இது 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? அதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டிங் போட்டானாக்கா இந்த ஃபார்முலா வரும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. ஜனன், பிரியங்கா இதுக்கு ஏதாவது ட்ரிக் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா கண்ணா? அப்படியே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கலாம். இது இப்போதைக்கு நீங்க அப்படியே ஒரு 5 டைம்ஸ் எழுதி பாருங்க மோகன். நான் இந்த மீன் டைம் ட்ரிக் வந்து உங்களுக்கு சொல்றேன். நீங்க இது மட்டும் ஞாபகப்படுத்துங்க. நான் அதை ரீகலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். ஜனன், உங்களுக்கு ஏதாவது ட்ரிக் தோணுதா? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோக்கு ட்ரிக் ஏதாவது தோணுதா?
இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, 100 ரூபாய் உங்க கையில இருக்கு. ஓகேவா? உங்க கையில அம்மா 100 ரூபாய் குடுக்குறாங்க மோகன். அதுல எனக்கு என்னமோ டிஸ்டர்பன்ஸ் பயங்கரமா இருக்கே. யாரு இதுல? ஓகே. ஜனனோடதுலயா? என்னாச்சு ஜனன்? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல உங்ககிட்ட வாய்ஸ்ல இல்ல இல்ல திடீர்னு நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்களா அதனால தான். ஓகே. ஆ 100 ரூபாய் இருக்கு மோகன் கையில. ஓகே. நீங்க வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு பஸ் சார்ஜஸ் அப்புறம் ஏதோ நடுவுல ஏதோ பப்ஸ் ஏதோ வாங்கி சாப்பிடுறீங்க. அது உங்களுக்கு காஸ்ட் தானே. சோ அதெல்லாம் சேர்த்து 40 ரூபாய் ஆகுது. அப்போ 100 ரூபாய் வந்து ஏதோ ஒரு குட்டியா பார்ட் டைம் ஜாப் ஏர்ன் பண்ணி நீங்க ஏர்ன் பண்றீங்க. அம்மா அத உங்க கையில குடுக்குறாங்க. ஓகே. ஆனா இந்த செலவெல்லாம் போக 40 ரூபாய் ஆகுது. அப்போ உங்களோட கையில லாபம் எவ்வளவு நிக்கிறது? எவ்வளவு ப்ராஃபிட்? இல்ல 40 ரூபாய் வந்து 40 ரூபாய் தான் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகுறது. அப்ப ப்ராஃபிட் எவ்வளோ? 60. வெரி குட். புரியுதா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை விட என்ன பெட்டரா வேற ஏதாவது க்ளூ இருக்குன்னா நான் பாக்குறேன். மத்தபடி தரவா எல்லாரும் ரேஷியோ அனாலிசிஸ் ஃபார்முலா? எதுவும் டவுட் இல்லையே? குட். பிரியங்கா டவுட் இல்லையே? ஜனன் டவுட் இல்லல்ல? மோகன் சூப்பர். இப்போ நம்ம இப்ப பார்க்க போற லெசன் வந்து அந்த ரேஷியோ அந்த அனாலிசிஸ்க்கு முன்னாடி லெசன். இந்த காமன் சைஸ் இன்கம், காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட், கம்பேரிட்டிவ் இன்கம், கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் ட்ரெண்ட். இதுல முக்கியமா நம்ம என்னெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? காமன் சைஸ் இன்கம்ல வந்து சேல்ஸ் பேஸா இருக்கணும். ஓகேவா? காமன் சைஸ்ல வந்து எது பேஸா இருக்கணும்? சேல்ஸ் பேஸா இருக்கணும். காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்ல டோட்டல் ஷுட் பி பேஸ். ஓகே. கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல லார்ஜஸ்ட் இயர் ஸ்மாலஸ்ட் இயர் இருக்கும். வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வேரியன்ஸ் பை பேஸ் இயர் டேட்டா அந்த கால்குலேஷன் பண்ணோம். அதே மாதிரி கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்ல என்ன பண்ணோம்? கம்பேரிட்டிவ் அப்படின்னாலே கம்பேர் பண்றதுனாலே எப்படி ஒருத்தரை இன்னொருத்தர் கம்பேர் பண்ணிக்கிறதுனா 2 பேர் வேணும்ல. கம்பேர் நான் என்னையே பண்ணிப்பேனா? இல்ல என்னோட வேற ஒருத்தர் தானே கம்பேர் பண்ண. அப்ப கம்பேரிட்டிவ்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டேட்டா வேணும். ஒரு லார்ஜஸ்ட் இயர் ஒரு ஸ்மாலஸ்ட் இயர்ன்றது அப்படின்னா பேஸ் இயர் அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி கொடுப்பான். ஸோ அதுக்கான வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் டிவைட் பை பேஸ் இயர் டேட்டா. கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்ன்றது லார்ஜஸ்ட் இயர் ஸ்மாலஸ்ட் இயர் வேரியன்ஸ் பேஸ் இயர் டேட்டா. இதுல எப்பவுமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ட்ரெண்ட் இல்ல. இயர் 1 வந்து 100 அசம்ஷன் பண்ணி இயர் 2 கால்குலேஷன் வில் பி இயர் 2 டிவைட் பை இயர் 1 இன்டூ 100. புரியுதா? இயர் 1 100 assumption, இயர் 2 calculation, இயர் 2 divided by இயர் 1 into 100. இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? குட். இது இன்ட்ரடக்ஷன். ஓகே. இப்போ சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட். இதான் ஃபார்மேட். ரெவென்யூ மைனஸ் இன்கம் less income. Sorry, revenue add income will give you the total income. Okay, less expenses will give you a profit before tax. புரியுதா? இதான் ஃபார்மேட். ஸோ கம்பேரிட்டிவ் இன்கம் பண்றதுனால என்ன என்ன பண்றாங்க? கம்பேரிட்டிவ்னாலே 2 இது இருக்கணும். அப்ப டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ். அப்புறம் அடுத்தது பேலன்ஸ் ஷீட்னு வரும்போது டோட்டல் இயர் டிஃபரன்ஸ் அப்புறம் பெர்சன்டேஜ் அதே மாதிரி லைபிலிட்டிக்கு தனியா அசட்டுக்கு தனியா. இதுவும் காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட். காமன் சைஸ் இது வந்து கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். இது காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம என்ன ரூல் படிச்சிருக்கோம்?
டோட்டல் should be base. ஸோ பேஸ் வந்து எப்பவுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்டை பேஸை வந்து 100 வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து we will have to derive from that. So let's take it like this. ரெவென்யூ வந்து இங்க வந்து 100, அதுலேருந்து நம்ம ஒன்றா கண்டுபிடிக்கிறோம். ஸோ 30,000 by 2 lakhs into 100 அந்த மாதிரி. இது காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட். ட்ரெண்ட் பர்சன்டேஜ்க்கு என்ன பண்றோம், நம்ம இயர் 1 எல்லாத்தையும் 100 வச்சுக்கிறோம். அதை பேஸ் பண்ணி 275 divided by 250 into 100. ட்ரெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா into 100 into 100 into 100 இருக்கும். இங்க பாருங்க. ஓகே, ட்ரெண்டுக்கு அப்புறம் வந்து அவ்வளவுதான். இதுதான் மாடல்ஸ், மேக்ஸிமம் மாடல். ஸோ இதுல இருந்து போனோம்னா இந்த ஃபார்மேட்டை மட்டும் ஒரே ஃபைல்ல போட்டு கொடுக்கவா, இல்ல உங்களுக்கு ஈஸியா இருக்குமா கோத்ரூ பண்ணா? நான் பேசுறது கேக்குறதா எல்லாருக்கும்? ஓகே. ஓகே. ஸோ ட்ரெண்டுக்கு என்ன பண்ணணும், பேஸ் எதுவா வச்சுக்கணும்? ட்ரெண்டுக்கு இயர் 1 100 அசம்ஷன் பண்ணி இயர் 2 கால்குலேஷன் பண்ணோம். காமன் சைஸ் இன்கம்ல வந்து சேல் ஷுட் பி பேஸ், காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்ல வந்து டோட்டல் ஷுட் பி பேஸ். கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து லார்ஜஸ்ட் இயர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் இயர், வேரியன்ஸ் பை பேஸ் இயர் டேட்டா. கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டுக்கு அதே மாதிரி. இது போதும்ல? இந்த இதுக்கு மேல ஏதாவது இந்த ரெவென்யூ ஆட் அதர் இன்கம், டோட்டல் இன்கம் லெஸ் எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ், இது ஓகேவா? வேற ஏதாவது இந்த இதுல கோ பண்ணுங்க கண்ணா. இதுல இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஏதாவது டவுட் இருக்கான்ட்டு ஜஸ்ட் குவிக்லி கோ த்ரூ இல்லஸ்ட்ரேஷன் 16. எனக்கு தெரிஞ்சு மேஜரா இல்ல. மூணு பேர் பாருங்க, கோ த்ரூ பண்ணுங்க அந்த டவுட். அப்புறம் அதே மாதிரி இந்த டைம்ஸ் ஆஃப் லாசஸ் யூ வில் நாட் கால்குலேட் இன்கம் டாக்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஓகே, டைம்ஸ் ஆஃப் லாசஸ் இன்கம் டாக்ஸ் வராது. என்னமா? எதுக்குடா? சாரி 2 lakhs இருக்கு. 2 lakhsல 20% 40,000. 2 lakhs minus 40,000 1,60,000.
இருடா ஒரு நிமிஷம் புரியல நீ என்ன சொல்றன்னு. ஆ இப்போ சேல்ஸ் ரெவென்யூ ரெவென்யூ இருக்குடா 4 lakhs. அப்புறம் லெஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 2 lakhs. அப்புறம் this minus this. ஓகே லெஸ் இதுதான் வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். ஓகே அவன் என்ன சொல்றான், இன்கம் டாக்ஸ் வந்து பெர்சன்டேஜ் ஆன் ப்ராஃபிட் வந்து 20%ன்னு சொல்றான். அப்ப டாக்ஸ் வந்து 2 lakhsல 20%. ஸோ 40,000. அப்புறம் நீ கையில ஒரு ரொக்கம் வச்சிருக்க, அதுல இருந்து 40,000 ரூபாய் எடுத்துட்டேன்னா என்ன ஆயிடும், கம்மி ஆயிடுமா 2 lakhs. அப்ப 2 lakhs minus 40,000 1,60,000 அவ்வளவுதான். புரியுதா? ஆமா செல்லம், 2 lakhsல இருந்து பண்ணிட்டு, ஏன்னா நீ 2 லட்சம் ரூபாய் கையில லாபம் வச்சிருக்க, பைசா வச்சிருக்க, நீ 40,000 ரூபாய் டாக்ஸ் பே பண்ணனா அதுல இருந்து எடுத்துட்டேன்னா எவ்வளவு ஆயிடும், கொஞ்சம் தானே இருக்கும் அமௌண்ட். ஸோ எவ்வளோ நீ இது பண்ணிட்டே அதுல இருந்து மைனஸ் பண்ணேன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே பண்ணுங்க எல்லா சம்ஸையும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? பாருங்க பாருங்க நிதானமா பாருங்க, 2 minutes இன்னும் கொடுக்குறேன். ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க. பேஜ் நம்பர் சொல்லுங்க ஒரு நிமிஷம். ஆ சொல்லுங்க. இதுவா? ஒரு நிமிஷம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 100 இருக்கும் கண்ணா, செகண்ட் இயர் வந்து 135 டிவைடட் பை 150 இன்டூ 100. 135 பேஸ் வந்து இந்த இது இன்டூ 100. ஓகேவா? அதே மாதிரி 5 டிவைடட் பை 25 இன்டூ 100. 140 divided by 175. அதே மாதிரி இந்த இயருக்கு 90 by 150 into 100. 90 by 135 பண்ணாதீங்க. பேஸ் இயர் எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இயர் தான். 90 by 150 into 100. ஓகேவா? சூப்பர்.
போலாமா? அதுக்கு அடுத்த சாப்டர் பார்த்துட்டீங்களா? ம். பிரியங்கா, ஜனன், மோகன். குட். இந்த 261 இருக்கு 7 இருக்குல்ல கரண்ட் liabilities ஓட இது நான் கரண்ட் அசெட்ஸ் ஓடது கரண்ட் அசெட்ஸ் ஓட டேட்டாலாம் இருக்குல்ல. ஸோ 267 டேட்டாவை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் கரண்ட் liabilitiesனா ஏதாவது ஒன்று கேட்டு கேட்பான். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கரண்ட் liability இல்லைன்னு கேட்பாங்க. ஓகேவா? 267 பேஜ் நம்பர் இம்பார்ட்டன்ட். ஸோ கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல டூ அ ரீகேப். ஓகே. ஸோ அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டுன்றது பேங்க் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல்ன்றது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அப்ளிகேஷன் மணி ரீஃபண்ட் பண்றோம்னா அப்ளிகேஷன் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க். அப்புறம் அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் அலாட்மெண்ட்னா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் அலாட்மெண்ட். மணி டியூனா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டுனா பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூனா ஈக்விட்டி ஷேர் அண்ட் ஃபைனல் கால் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். டியூ இந்த மாதிரி வருதுன்னா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல். ஓகேவா? ரிசீவ்டுன்னு வந்தாலே ரிசீவ்டுனாலே பேங்க் அக்கவுண்ட் டெபிட் ஆகும். சரியா? இது பேசிக் என்ட்ரிஸா. இதை கோத்ரூ பண்றீங்களா ஒரு வாட்டி? ஜர்னல் என்ட்ரிஸா, பேசிக் ஜர்னல் என்ட்ரிஸ் கோத்ரூ பண்ணுங்க. 2 minutes கோத்ரூ பண்ணுங்க. கோத்ரூ பண்ணிட்டீங்களா கண்ணா? ஒரு சும்மா ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணலாமா? பிரியங்கா நீங்க சொல்லுங்க பிரியங்கா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ என்ன ஜர்னல் என்ட்ரி? சூப்பர். அவ்வளவுதான். இல்ல இல்ல, நான் கால் டியூ மட்டும் தான் கேட்டேன். அதோ இந்த என்ட்ரி மட்டும் தான் கேட்டேன் கண்ணா. ஸோ ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல். சூப்பர். ஜனன் நீங்க சொல்லுங்களேன். ரீஃபண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி. ஆ இல்ல அதாவது ரீஃபண்ட் பண்ணும்போது பைசா வெளியில போறதுல அப்ப கிரெடிட் பைசா வெளில போச்சுன்னா என்ன அர்த்தம்? கிரெடிட் வாட் கோஸ் அவுட் என்னது? பேங்க் அக்கவுண்ட். ஓகேவா? ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீஃபண்ட். ஆ மோகன் நீங்க சொல்லுங்க கண்ணா. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் அலாட்மெண்ட். ம். அதுக்கு இந்த இந்த என்ட்ரி பேர் தான் என்னன்னா ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். ஓகேவா? சூப்பர் வெரி குட்.
அப்புறம் பேசிக் என்ட்ரிஸ் இவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கால்ஸ் அண்ட் அட்வான்ஸோட என்ட்ரி பார்க்க போறோம். ஓகே. ஸோ கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் என்ட்ரி எதுல வரும்னா இந்த அலாட்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் வரும். ரிசீவ்டு பண்ணும்போது ஏர்லியாவே ரிசீவ் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்காக நார்மலா ஷேர் அலாட்மெண்ட் ரிசீவ்டுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி, பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட். இப்போ கால் மணி ரிசீவ் ஆயிருந்தனால டெபிட் வாட் கம்ஸ் இன், பேங்க் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட். பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. அப்புறம் இத கால்ஸ் இன் அட்வான்ஸை வந்து திருப்பி கிரெடிட்டை வந்து டெபிட் பண்ணணும், ரிவர்ஸ் பண்றோம். அப்ப கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். நான் திருப்பி சொல்றேன். எனி ரிசீப்ட் ஆஃப் மணி, எனி ரிசீப்ட் ஆஃப் மணி டெபிட் வாட் கம்ஸ் இன், எனி மணி கோயிங் அவுட் இஸ் கால்ட் அஸ் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் படி யூ வில் கிரெடிட் யுவர் பேங்க் அக்கௌண்ட். அப்போ லெட்ஸ் டேக் இட் லைக் திஸ். ஸோ கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் வந்து என்ட்ரி நான் வந்து மணி இமீடியட்டா அதுக்கு இது ரிசீவ் பண்ணும்போது ஷேர் அலாட்மெண்ட் ஸ்டேஜ்லேயே பேங்க் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் போடுவேன். இல்லை ஷேர் அலாட்மெண்ட் ஸ்டேஜ்லாம் இல்லை, இதுக்கப்புறம் கூட நீங்க போட்டுக்கலாம். பேங்க் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்னு கூட தனியா போட்டுக்கலாம். ஒன்ஸ் அந்த கால் அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் போடும்போது என்ன பண்ணணும்னா இந்த எந்த அமௌண்ட்டுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டேனோ அந்த கால்ஸ் அண்ட் அட்வான்ஸை ரிவர்ஸ் பண்ணி டெபிட் பண்ணி டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படின்னு கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ அலாட்மெண்ட் ஸ்டேஜ்லேயே கால் மணி கொஞ்சம் வந்துருதுன்னா பேங்க் டு கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அக்கௌண்ட் கொடுக்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ் ஆகும்போது கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படி கொடுக்கணும். இது ஒரு என்ட்ரி. இது கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ்க்கு. கால்ஸ் அண்ட் அரியர்ஸும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து கால்ஸ் அண்ட் அரியர்ஸ்னா இன்னும் பே பண்ணாம இருக்கிறது. கால்ஸ் அண்ட் அட்வான்ஸோட அப்படியே உல்டா என்ட்ரி வந்து கால்ஸ் அண்ட் அரியர்ஸ். ஓகே, அப்படியே ஆப்போசிட் எஃபெக்ட் வந்து கால்ஸ் அண்ட் அரியர்ஸ். ஸோ அப்புறம் என்ன பண்ணோம், கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் டு லைக் ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் அந்த மாதிரி என்ட்ரி வந்துடும். ஸோ ஈக்விட்டி ஷேர் இது இந்த கால்ஸ் அண்ட் அரியர்ஸ், கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் ஸ்டேஜ்ல வராது, அலாட்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம் கால்ஸ் அண்ட் அட்வான்ஸை. கால்ஸ் அண்ட் அரியர்ஸை வந்து we will identify during first and final call. அதான். நெக்ஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து we are going to see what is forfeited shares. Forfeited shares means cancellation of shares. மூணு என்ட்ரி இருக்கு. forfeited shareோட ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் ஷேர் கேபிட்டல்ல கால்ட் அப் அமௌண்ட் வரும், ஷேர் கால்லனா அன்பெய்ட் அமௌண்ட் வரும். forfeited shares is a combination of paid up amount. சில சம்ல வந்து அப்ளிகேஷனும் அலாட்மெண்ட் பே ஆயிருக்கும், சில சம்ல அப்ளிகேஷன் மட்டும் பே ஆயிருக்கும், சில சம்ல அப்ளிகேஷன் பே ஆயிருக்கும், அலாட்மெண்ட் பே ஆயிருக்கும், ஃபர்ஸ்ட் கால் பே ஆயிருக்கும், செகண்ட் கால் பே ஆயிருக்காது. எது பே ஆகலையோ அதோட அக்கௌண்ட்டை தனியா காமிச்சிட்டு எதெல்லாம் பே பண்ணிருக்கோமோ அதோட இந்த பர் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வந்து தனியா காமிச்சிட்டோம்னாக்கா கரெக்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பெய்டு, பெய்டு, அன்பெய்டு இங்க கொடுக்குறாங்க. இது ஷேர் ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரி. ரீஇஷ்யூ என்ட்ரி என்ன அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு சாரி பேங்க் அக்கவுண்ட் டெபிட், பேங்க் அக்கவுண்ட் டெபிட், forfeited shares account debit to share capital. அப்புறம் இது இந்த கெயின் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் forfeited shares என்ன பண்ணணும், will be transferred to capital reserve account. கெயின் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் forfeited shares என்ன பண்ணணும், will be transferred to capital reserve account. ஸோ forfeited shares account debit to capital reserve account. இதான் வந்து ஓவராலா கம்பெனி அக்கௌண்ட்ஸோட கிரக்ஸ். ஓகே, நான் ஒரு ஹாஃப் அன் அவர் கிளாஸ் சொல்லுங்க கண்ணா, சொல்ல வந்தீங்க. இது எதுக்கண்ணா? ம், ம். கரெக்ட். 900 மைனஸ் 100. சில சம்ஸ்ல என்ன பண்ணுவோம், இல்ல அது எப்படின்னா இப்ப 150 ஷேர் இங்க 4 ஃபீட் ஆயிருக்கு, 100 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்கன்னா அப்ப 150 ஷேர்ஸ்க்கு வந்து 4 ஃபீட் வந்து 900 வேல்யூ கரெக்டா? இப்போ அந்த 150 ஷேர்ஸ்க்கு ஆனா ரீஇஷ்யூ பண்றது எவ்வளவு 100 ஷேர்ஸ்க்கு. அப்போ நான் அந்த 4 ஃபீட் 150 எப்படி 900 வருதோ 100க்கும் அதே மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிறோம். 100 ஷேர்ஸ்க்கு 100 இன்டூ 900 பை 150க்கு ஒரு வேல்யூ வரும்.
600 அந்த நம்பர்லேருந்து இந்த 100 மைனஸ் பண்ணானாக்கா 500 கிடைச்சிரும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பார்ட் ரீஇஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஃபுல் ரீஇஷ்யூனா கேன்சல் ஆன ஃபோர்ஃபிடட் ஷேர்ஸ் எல்லாம் ஃபுல்லா ரீஇஷ்யூ ஆகிறது ஃபுல் ரீஇஷ்யூ. பார்ட் ரீஇஷ்யூன்றது என்னன்னா ஒரு ஒரு அமௌண்ட்டை மட்டும் தனியா எடுத்து, ஸோ 150 ஷேர்ஸ் கேன்சல் ஆயிருக்குன்னா அதில் 100 ஷேர்ஸை மட்டும் பார்ட் சாரி ஃபுல் ரீஇஷ்யூனா 150 ஷேர்ஸ் கேன்சல் ஆகணும், 150 ஷேர்ஸ் ரீஇஷ்யூ ஆகிறது. பார்ட் ரீஇஷ்யூனா 150 ஷேர்ஸ் கேன்சல் ஆகி 100 ஷேர் மட்டும் ரீஇஷ்யூ ஆகிறது. புரியுதா? அதான் இதோட மீனிங். ஓகே கண்ணா, நான் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரே கிளாஸ் மட்டும் முடிச்சுட்டேன். லைக் சில சம்ஸ் மட்டும் இப்போ கொடுக்குறேன், ஒர்க் அவுட் பண்றீங்களா? இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் உங்களுக்கு அமுச்சு விடுறேன். திருப்பி வந்து ஒரு வி வில் கெட் பேக் அட் ஒரே நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் தான் பிரேக்கு. திருப்பி நம்ம வி வில் மீட் அட் 11 o'clock. சரியா? இப்போ நம்ம பார்த்த அந்த 3 சாப்டர்ஸ்லேருந்து 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் கொடுக்குறேன், நீங்க அதை போட்டுடுங்க. ஓகேவா? ரேஷியோ அனாலிசிஸ், கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டு, கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல ஒரு நல்லா சொல்லலாம் 2 சம் மட்டும் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி முடிச்சிருங்க. 11 o'clock திருப்பி மீட் பண்ணலாம். ஓகேவா ஜனன், மோகன், பிரியங்கா? ஓகே கண்ணா, பை பை, தேங்க்யூ. ஆ பை. மித்ரா குட் மார்னிங் டா. அப்புறம் நல்லா தூங்கினீங்களா? நான்